ஆக்சுவலா ஏட்ரி நந்தாவோட வீடியோ இப்ப தான் பார்த்தேன். ஸோ, அவருக்கு மக்கள் மேல தான் மறுபடியும் பழிய திருப்பி போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஏன்னா அவர் சொல்றத பார்த்தா, மக்கள் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற யாரும் யூஸ் பண்ணல. இந்த கவர்ன்மெண்ட் மேல எந்த தப்பும் இல்லங்கும்போது அவர் கிரிட்டிசைஸ் அவரோட இது அப்படிதான் இருக்கு. ஸோ, இது வந்து எ எது எதனால அவர் இந்த மாரி பயந்து பேசுறாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அதிகாரிகள் அவங்க இந்த ஆஃபீசர்ஸ் அவங்க ரீடிங்க தப்பா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்றதுல என்னதான் உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு இது இதுங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல ஆக்சுவலா. இது எனக்கு தெரிஞ்சு ஏ டு டி நந்தா இப்போ லாஸ்ட்டா சில வீடியோஸ் வரதெல்லாம் மிஸ்லீடிங்கா தான் இருக்கு. ஸோ, இதுல இது 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 எப்படி போப்போதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா என் வீட்டுக்கே கிட்டத்தட்ட அந்த 2000 டூ 3000 கிட்ட வந்தது. ஸோ நான் ரீடிங் செக் பண்ணி ரீடிங் எனக்கு ரீடிங் நான் எடுத்த ரீடிங் ரொம்ப அவங்க எடுத்த ரீடிங்கும், நான் ரீடிங் பார்த்ததும் கிட்டத்தட்ட 50 யூனிட்ஸ் மேல டிஃபரன்ஸ் வந்தது. ஸோ நான் போய் கேட்டதுக்கப்புறம் அவங்க ரிவைஸ் பண்ணி விட்டாங்க. இத அவங்க சொல்லி நாங்க மக்களுக்கு எஜுகேட் பண்றதுல என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. ஸோ, மிஸ்டர் நந்தா, இது உங்க டாபிக்ஸ்லாம் சில நாள்ல மிஸ்லீடிங்கா போயிட்டுருக்கு. ஸோ, நான் ரொம்ப வருஷமா உங்கள ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். பிசி இதுலேருந்து. ஸோ, நெறைய விஷயங்கள் நீங்க நல்லதா பேசியிருக்கீங்க. ஆனா சில விஷயங்கள் நீங்க மிஸ்லீடா தான் பண்ணிக்கிட்டுருக்கீங்க. ஸோ, உங்க கன்டென்ட்டோட கிரெடிபிலிட்டிங்கிறது நீங்க உண்மைய கொண்டு போறதுல தான் இருக்கு. ஸோ, அதுலேருந்து நீங்க தவறுறீங்களோ எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ, நீங்க உங்க கன்டென்ட்ட நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ, எனக்கு பார்க்க அப்படிதான் தோணுது. ஸோ, உங்க இதுலேருந்து நெறைய நெறைய உண்மைகள் நீங்க மறைச்சு பேசுறதுங்கிறது பட்டவர்த்தமா தெரியுது. அத கொஞ்சம் திருத்திக்கோங்க மக்களுக்காக. ஏன்னா, உங்கள பார்த்தா நெறைய பேர் வளர்ந்துருக்காங்க. ஸோ, அத நீங்க கெடுத்துக்காதீங்க.